கூட்டத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, கிட்டத்தட்ட நீங்கள் அனைவருமே 2 மணியிலிருந்து பொறுமையாக காத்திருக்கின்றீர்கள். நானும் கூட காலையிலிருந்து கோயம்புத்தூர் முடித்துவிட்டு திருப்பூர் முடித்துவிட்டு கரூர் தொகுதிக்கு வந்திருக்கின்றேன். கொஞ்சம் தாமதங்கய்யா. அப்படி இருந்து எதையும் பொருட்படுத்தாமல் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரி, இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில எழுச்சியோடு நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இதுவரை நடந்த தேர்தல் இந்த தேர்தல் மட்டும்தான் பிரதமர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. பிரதமர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டு, இதுக்கு முன்னாடி பிரதமர் யார் என்பது உங்களுக்கு தெரியுங்க. 2004 வாக்குப்பெட்டியை ஓபன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓட்டெல்லாம் எண்ணணும், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியில ஒண்ணு சேரணும், அவனுக்கு குதிரை பேரம் எல்லாம் பேசுவானே. அதன் பிறகு பிரதமர் யார் என்று 2004 2009 முடிவு செய்தோம். ஆனா 2024 வாக்குப்பெட்டியில ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியேங்க வாக்குப்பெட்டி பட்டனை அனுப்புவதற்கு முன்பே நமக்கு தெரியும் மோடி அவர்கள் தான் பிரதமராக 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை வரப்போகிறார். ஐயா, அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாக்காளராக நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா சாதாரண தேர்தல் இல்லைங்க, ஒரு சரித்திர தேர்தல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகளாக ஆட்சி காலத்தில் இருந்து மறுபடியும் 5வது ஆண்டுக்கு செல்ல இருக்கின்றார். 10 வருஷம் முடிச்சாச்சுங்க ஐயா, புதிதாக 5 வருடம். கரூர் பாராளுமன்ற தொகுதியை உதாரணமா எடுத்துக்கலாங்க ஐயா. இந்த தொகுதியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தமிழகத்தில் மிக முக்கியமான தொகுதி இது. நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி, தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொகுதி, விவசாயத்திற்கு நீர்ப்பாசன வசதி இல்லாத ஒரு தொகுதி. 6 தொகுதியில கிட்டத்தட்ட 3 தொகுதி கிட்டத்தட்ட வறட்சி தொகுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதி முன்னேற வேண்டுமோ இல்லையோ, கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ரொம்ப தீர்க்கமா யோசிச்சுங்கய்யா. பெரியவர்களே, தாய்மார்களே, நமக்கு ஒரு எம்பி இந்த பாராளுமன்றத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து செந்தில்நாதன் அவரை இங்கே இருக்கின்றோம். 365 நாட்களும் இங்கேயே இருக்கணும், அதான் நம்முடைய தேவை. ஏன் அண்ணாமலை நின்று இருக்கலாமே? அண்ணாமலை இந்த மண்ணினுடைய மைந்தனே, அவரே நிக்கல. 365 நாட்களும் ஒரு எம்பி இந்த மண்ணிலே இருந்தால் மட்டும்தான் இந்த தொகுதி முன்னேற்ற முடியும். இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பியை போல பாராளுமன்றத்துக்கு போயிட்டு ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையில போயிட்டு பாதி நேரம் மோடி அவர்களை பற்றி தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்துவிட்டு தேர்தல் வரும்போது 3 மாதத்திற்கு முன்னாடி எட்டி பார்த்தாங்க. ஐயா, இந்த தேர்தல் இந்த தொகுதி அடுத்த கட்டத்திற்கு போகாது. அதனால் நான் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்திற்கு முன்பே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் ஒருத்தர் இந்த தொகுதியில போட்டி போட வேண்டும். 365 நாட்களும் உங்க இருக்கணும், இங்கதான் இருக்கு. உங்களுக்கு எந்த பணியும் கிடையாது, மாநில தலைவர் பணி கிடையாது. மாநில தலைவராக இருந்தா டெல்லி போகணும், வேலை கிடையாது. பக்கத்து மாநில பிரச்சாரத்திற்கு போகணும், உங்களுக்கு அந்த பணி இல்ல. கர்நாடகாவுக்கு போகணும், தெலுங்கானாவுக்கு போகணும், ஆந்திராவுக்கு போகணும், கேரளாவுக்கு போகணும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு இந்த தொகுதிக்கு தேவை 365 நாட்களும் இங்கே இருந்து பிரதமர் அவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இந்த தொகுதிக்கு தேவை என்று மிக ஆழமாக ஆராய்ந்து இங்கேயே மக்களோடு மக்களாக 5 ஆண்டு காலம் உங்களோட தாங்க இருக்கணும். கோயில் கும்பாபிஷேகமா அங்க வரணும், பெரிய காரியமா வீட்டுக்கு வரணும், கல்யாணமா வீட்டுல ஏறி இறங்கணும். மோடி ஐயா கொடுக்கக்கூடிய திட்டங்கள் கடை கோடியில விராலிமலைக்கு போய் சேர்ந்துருச்சா பார்க்கணுங்க, குளித்தலைக்கு போய் சேர்ந்துருச்சா பார்க்கணும், அரவக்குறிச்சிக்குள்ள வந்துருச்சுங்களா பார்க்கணும், நகர பகுதிக்கு வந்திருக்கா போய் பார்க்கணும். இவ்வளவு பெரிய தொகுதி, 3 மாவட்டங்கள் இணைந்திருக்கக்கூடிய தொகுதி. தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியும் பார்த்தீங்கன்னா இது போன்று வேறு வேறு மாவட்டங்கள் கலந்திருக்கக்கூடிய தொகுதியாக இருக்காது. அதனால்தான் மோடியை எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இந்த மண்ணிலே பிறந்து இங்கேயே 365 நாட்கள் இருக்கும். செந்தில்நாதன் அவர்களுக்கு இந்த கட்சியில வேற எந்த பொறுப்பு நான் கொடுக்க போறது கிடையாது. இந்த தொகுதியினுடைய எம்பி என்கின்ற பொறுப்பை இங்கே இருந்து உங்களுக்கு பணி செய்து கரூர் மாவட்டத்தை, கரூர் பாராளுமன்றத்தை அவர் வளர்த்த வேண்டும். அதற்காகத்தான் அகில இந்திய அளவில் முடிவெடு செய்யப்பட்டு இங்கேயே இருக்கணுங்க. இங்க இல்லைன்னா இந்த தொகுதியில வேலை பார்க்க முடியாது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப ஆராய்ந்து திரு செந்தில்நாதன் அவர்களை கரூர் பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்.
அதே போல மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அஜித் குமார் அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் விராலிமலை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் கனகராஜ் அவர்கள், புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்கள், திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சாநேஜன் அவர்கள். பாருங்க, ஒரு பாராளுமன்றத்திற்கு இன்னொரு மாவட்டத்தினுடைய தலைவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட 3 மாவட்டங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் முழுமையாக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தி கரூர் பாராளுமன்ற தொகுதி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வரும் என்று சொல்வதற்காக மேடையின் மீது வந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு முதல்ல நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு தெரியும், பெரியய்யா ராமதாஸ் ஐயாவுடைய கனவு, டாக்டர் ஐயாவுடைய கனவு, பெரிய கனவோடு களத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டு காலமாக எதுக்குங்க போராடுறாங்க? மது இல்லாத, குடி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும், அவருடைய கனவாக இருக்கிறது. இன்னைக்கு ஐயா அவர்கள் நீண்ட சிந்தனைக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் டாக்டர் ஐயா இணைந்திருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், இன்னைக்கு தர்மபுரியில பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். வெற்றி வேட்பாளராக தர்மபுரியில களமிறங்கி இருக்கிறார். பாட்டாளியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். முதல்ல அவர்களுக்கும் தலை வணங்கி நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக கடுமையாக இந்த களத்திலே பாடுவதற்கு தயாராக வந்திருக்கின்றார். அவர்கள் சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்டம் அருமையை சகோதரர் சுரேஷ் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கரூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர், ஐயா வாசன் அவர்கள் தெரியும், தமிழ்நாட்டிலே ஒரு உத்தமமான ஒரு மனிதன், நாகரிகமான ஒரு அரசியலை செய்யக்கூடியவர். மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயாவுடைய புதல்வன் வாசன் அவர்கள், ஜி.கே. வாசன் ஐயா அவர். இன்னைக்கு ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் 3 இடத்திலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வெற்றி வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார். ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி 3 இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்றார். தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா தொண்டர்களும் கூட களத்திலே கடுமையாக பாடுபடுவதற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தலை வணங்கி நன்றி கலந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கரூர் மாவட்ட தலைவர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார். இந்திய ஜனநாயக கட்சி நமக்கு தெரியும், எப்பொழுதும் கூட நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எப்பொழுதும் நம்ம தாண்டி எங்கேயுமே அவங்க போனதில்லை, நம்மளது எப்பொழுதும் இருப்பார். அதனுடைய தலைவர்களே இந்த தேர்தலில் ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக நம்முடைய மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்த மாணிக்கம் அவர்களுக்கும் அவர் கூட வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் மாவட்ட தலைவர் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் நம்மோடு மேடையின் மீது இருக்கின்றார். நமக்கு தெரியும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் களத்தில் தேனியில் இருக்கிறார். அவருடைய இன்னொரு வெற்றி வேட்பாளர் திருச்சியில் இருக்கிறார். இன்று எல்லோரும் நம் பக்கம் இணைந்து ஒரு மாற்று கூட்டணியை உருவாக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி வர வேண்டும் என்று பாடுபடக்கூடிய அமமுகவினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பசுபதி வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கங்களை தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உரிமை மீட்பு குழுவினுடைய கரூர் மாவட்ட தலைவர் OPS அண்ணன் அவருடைய வரதுகரமாக வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆயில் ரமேஷ் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் PR ஆறுமுகம் அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர் கோபிநாத் அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர் சக்திவேல் முருகன் அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதரர் நவீன்குமார் அவர்கள் நம்முடைய மற்றும் ஒரு பொதுச் செயலாளர் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் அமமுகவினுடைய கிழக்கு அதனுடைய மாவட்ட தலைவராக மேடையின் மீது இருக்கக்கூடிய அண்ணன் பாபு அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்து RVS செல்வராஜ் அவர்கள், விக்டோரியா வேலுச்சாமி அவர்கள் கரூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள், அவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, 2 உத்தமமான மனிதர்களை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
சமீபத்தில் இந்த இரண்டு உத்தமமான மனிதர்கள் கரூர் மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர்களாக, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களாக, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இவர்களை கண்டெடுத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்து இருவரும் கூட கரூர் மக்களுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஐயா வடிவேல் அவர்கள், ஐயா கந்தசாமி அவர்கள் மேடை மீது இருக்கின்றார். இவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கரூர் மாவட்டத்தை வலிமைப்படுத்தி இருக்கின்றார்கள். இவர்களும் கூட பங்கேற்கக்கூடிய முதல் பெரிய பொதுக்கூட்டமாக இருக்கிறது. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பெரும் தலைவர்கள், நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் ஐயா வடிவேல் அவர்களுக்கும் கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் இன்று இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மேடையின் மீது இருக்கக்கூடிய வேறு வேறு தலைவர்கள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், மேடைக்கு முன்புறம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள், தொண்டர்கள், எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மூத்த தலைவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், திரைக்கு பின்னால் இருந்து வேலை செய்யக்கூடிய செல்வம் அவர்கள், டாக்டர் கார்த்திக் அவர்கள், டாக்டர் ரவி அவர்கள் மிக கடுமையாக கடந்த 6 மாத காலமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வேடச்சந்தூரை சார்ந்த ஜெயராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மணப்பாறை பொன்னுவேல் அண்ணா அவர்களுக்கும் என்ன நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விராலிமலை சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி என்பது இரண்டு விஷயத்தை தமிழகத்திற்கு சொல்ல இருக்கிறது. ஒன்று, எல்லா மக்களும் சேர்ந்து வளர்ச்சி அரசியலுக்கு குரல் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய வெற்றியின் பொழுது தமிழ்நாடு முழுவதும் செல்லும். இரண்டாவது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்யாமல் வெறும் வாய்ப்பேச்சை பேசிக்கொண்டு, எதிரணியில் இருப்பவர்களை வெறும் வாய்ப்பேச்சால் பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வேலை சரியாக செய்யவில்லை என்று வீட்டுக்கு சீட்டை கிழித்து அனுப்பினார்கள் என்பதையும் கூட கரூர் பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர்கள் இந்த முறை சொல்ல இருக்கின்றார். இந்த இரண்டு விஷயம் கூட ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்திலே மிகப்பெரிய புரட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்போது கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றியை எல்லோரும் உற்று கவனிக்கப் போகின்றார்கள். சகோதர சகோதரி, இந்த தொகுதி உங்களுக்கு தெரியும், கரூரை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி என்று நான் ஏற்கனவே சொன்னேன். சகோதர சகோதரிகள், நீர்ப்பாசன வசதி, விவசாய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, கரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வறட்சி பகுதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் இப்ப ஆட்டு மாட்டை நம்பி நம்முடைய விவசாயம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். காரணம் தண்ணீர் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக எங்கெங்கேயோ செல்ல ஆரம்பித்து விட்டார். அதனால் நம்முடைய பாராளுமன்ற வருங்கால உறுப்பினராக வர இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவருக்கு இருக்கக்கூடிய வேலை மிகப்பெரிய வேலை. இது சாதாரண வேலை இல்லை. நகரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பெரிய வேறுபாடு இருக்குதுங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிராம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுக்கமாக இங்கேயே தங்கி இருந்து மோடி அவர்கள் சொன்னதை மட்டும் செய்தால் வறுமை கோட்டிற்கு கீழே ஒரு சகோதரன் சகோதரி இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. சகோதர சகோதரி, ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. வறுமை கோட்டிற்கு கீழே ஒரு சமுதாயம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வேலையை அங்கிருந்து தங்கி செய்ய வேண்டும். ஆனா தமிழ்நாட்டில் பாருங்க, எங்கேயும் நடக்கல. இன்னொரு பக்கம் பாருங்க, கொடும்பாச்சு. நான் சொல்ற பேரை மட்டும் கேளுங்க. பக்கத்தில் அப்படியே பெரம்பலூர் போங்க. யாருங்க பாராளுமன்ற உறுப்பினர்? அண்ணன் KN நேரு அவருடைய பையன் பெரம்பலூருடைய பாராளுமன்ற உறுப்பினர். அப்படியே கொஞ்சம் தப்பிச்சு இந்த கள்ளக்குறிச்சி பக்கம் எல்லாம் போயிட்டீங்கன்னா பொன்முடி அண்ணனுடைய பையனும், அமைச்சர் பொன்முடி அவருடைய பையனும் பாராளுமன்ற தேர்தல் நிற்கிறாரு. துரைமுருகன் அவர் பையனும் வெள்ளூர்ல பாராளுமன்ற தேர்தல் நிற்கிறார். அப்படியே சென்னைக்கு போயிட்டீங்கன்னா சென்னை 3 தொகுதி இருக்குதுங்க. சென்னை வடக்கு, தெற்கு, மத்திய 3 தொகுதி இருக்கு. சென்னையினுடைய தெற்கு தொகுதிக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி, அவங்க இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர். மத்திய தொகுதிக்கு போங்க, தயாநிதி மாறன், முரசொலி மாறன் அவருடைய பையன், அவங்க பாராளுமன்ற வேட்பாளர். அப்படியே சென்னையினுடைய வடக்கு தொகுதிக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடியவர் ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன் பாராளுமன்ற உறுப்பினர்கள். முழு தமிழ்நாடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக யாரை களமிறக்கி நிறுத்தி இருக்கின்றார்களோ எல்லோருமே எதையும் செய்யாம தந்தையினுடைய பேர்ல வெறும் இன்சியலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் பாருங்க.
குறிப்பாக கரூருடைய வெற்றி வேட்பாளர் பாருங்க, 2 முறை தேர்தல் நின்றிருக்கின்றார். அதுவும் அரவக்குறிச்சியில சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய முதல் தேர்தல் என்பது சொற்ப வாக்குகள் 1000 வாக்குகள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார். 2வது முறை ஒரு கடுமையான இடைத்தேர்தல் என்றிருக்கின்றார். தொடர்ந்து அரசியல்ல உங்களுக்காக தோல்வியோ வெற்றியோ நம்முடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக பணி செய்யக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கரூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே நீங்கள் மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெற்று வர வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். சாதாரணமான மண்ணின் மைந்தன், எந்தவித அடையாளமும் இல்லாத உங்களை போன்ற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எப்படி இருப்பார், அதுபோல் செந்தில்நாதன் அவரை இந்த களத்தில் நிறுத்தியிருக்கின்றோம். சகோதரர் புரிந்து கொள்ளது. இதுதாங்க நம்மளுடைய பாராளுமன்ற வேட்பாளருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். உங்களில் ஒருவராக நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இருவருமே ஒரு தேர்தல் அறிக்கையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன சொல்றீங்க? நான் சொன்ன திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது டாய்லெட் பேப்பர் அப்படின்னாங்க. அது அப்படியே கசக்கி வீசிடுங்க. ஒரு நண்பர் கேட்டார், ஏனே அப்படி சொன்னீங்க? நான் ஏன் சொன்னேன் என்று சொல்லுகின்றேன் கேளுங்கள். 2021 நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பு, இந்த மாதிரி பல கதைகள் எழுதி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள்ல இருந்து 150 நாட்களாக உயர்த்துவோம், ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், இந்த மாதிரி பல விஷயத்தை எழுதியிருந்தான். இன்னைக்கு 33 மாதம் கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சியில பாதி காலம் முடிஞ்சு போச்சுக்கம்மா, பாதி காலம் முடிஞ்சது திமுக. அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வர்றான். நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் 75 ரூபாய் கொடுப்போம். இப்பதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே 3 முறை குறைத்திருக்கின்றார். இப்ப 2 ரூபாய் குறைச்சு, போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய்க்கு நம்முடைய வாக்குறுதியை சொல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவங்க சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாயை இன்னும் குறைக்க முடியவில்லை. இன்னைக்கு 35 ரூபாய் குறைப்போம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை ஒரே தேர்தல் வாக்குறுதி. சட்டமன்ற தேர்தல் அடிச்சு பாராளுமன்ற தேர்தல் எழுதுவாங்க. 5 ரூபாய் 4 ரூபாய் அடிச்சு 65 ரூபாய் எழுதுவாங்க. திரும்ப அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் காட்டுவாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாராளுமன்ற தேர்தல் அழிச்சு சட்டமன்றம் எழுதுவாங்க. 65 அழிச்சு 50 எழுதுவாங்க. அதை கொண்டு வந்து மறுபடியும் 2026 உங்க முன்னாடி காட்டுவாங்க. இதுதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. முழு பொய்களை அது ஒரு புத்தகமாக வெளியிட்டு தேர்தல் அறிக்கை என்று பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் சாத்தியமா நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பொய்களை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 511 தேர்தல் வாக்குறுதி வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், முதலமைச்சர் அவர்களே 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே, தயவு செஞ்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதி அதெடுத்து படிக்கலாம். அதை செஞ்சுட்டீங்கன்னா கீழே செஞ்சுட்டோன்னு எழுதுங்க, எந்த தேதி செஞ்சுட்டோன்னு எழுதுங்க. மக்களுக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய 511 தேர்தல் வாக்குறுதியை பார்க்கட்டும். நான் திமுகவுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியும் படிச்சு பார்த்துட்டேங்க. வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி மட்டுமே 511 நிறைவேற்றிவிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்காமல் முதலமைச்சர் அவர்கள் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சுட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு கட்சி பத்தி தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆட்சி அமைக்க போறது நாம, பிரதமரா வர போறது நாம, 400 எம்பிக்களை தாண்டி நிற்க போறது நாம. நீங்க எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா, பிரதம மந்திரியா யாரு வருவாங்களோ அவங்க கிட்ட வலியுறுத்துறதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறாங்களா? அப்ப நம்மள யாருங்க? இப்ப இங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யாருங்க? பிரதமராக யார் வருவார்களோ வலியுறுத்துவதற்காக நாங்க தேர்தல் நிக்கிறோம். இந்திய அரசியல்ல இது போல் பேசி யாருமே தேர்தல் நிக்கலீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார், வலியுறுத்துவதற்காக நாங்கள் தேர்தலை களம் காண்கின்றோம் என்று. ஆனால் தமிழகத்தில் எல்லோருக்குமே தெரியும், போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது பட்டி தொட்டி எல்லாம் நகரத்தில் கிராமத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் இதை திருப்பி சரியாக சொல்ல வேண்டும் என்றால், போட்டி என்பது உண்மையான மனிதர்களுக்கும் பொய்யான மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய போட்டி. பொய் வாக்குறுதிக்கும் உண்மை வாக்குறுதிக்கும் நடக்கக்கூடிய போட்டி. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய வீழ்ச்சிக்கும் நடக்கக்கூடிய போட்டி. ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய மகனாக வந்திருக்கக்கூடிய மோடிக்கும் பணக்கார வர்க்கத்தை சார்ந்த 3வது தலைமுறைக்கும் நடக்கக்கூடிய போட்டிதான்
2024 பாராளுமன்ற தேர்தல். சகோதர சகோதரர்கள், இதை தாண்டி இந்த தேர்தல் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மோடி அவர்கள் தனித்து நின்று கொண்டிருக்கின்றார், உங்களை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார். கடந்த 10 ஆண்டு காலமாக உங்களுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கார். தன்னுடைய சொந்த தாய் இறந்த பொழுது கூட 3 மணி நேரத்தில் ஈமை சடங்கை முடித்துவிட்டு அரசு பணிக்கு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எல்லாம் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. இது போன்ற இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவர் இருப்பார் என்று எப்பொழுதும் நாம் எதிர்பார்த்தது கிடையாது. சொந்த தாய் இறந்த பிறகு 3 மணி நேரத்தில் ஈமை சடங்கை முடித்துவிட்டு அரசு பணிக்கு வர்றார். பாருங்க எப்படிப்பட்ட மனிதர். ஒரு நாள் விடுப்பெடுக்கலை. 2001 அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத்தினுடைய முதலமைச்சராக பதவி எடுத்தார். எனக்கு 23 ஆண்டுகள் முழுமையாக முடிந்திருக்கு. 23 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கட்டும், ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமங்க, லீவ் எடுக்காம மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதனால்தான் சகோதர சகோதரர்களே, நீங்கள் பிரதமர் அவர்களுக்காக அந்த 25 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஒரு வாக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தாமரை சின்னத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொண்டு வர வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. அதை செய்துவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் உங்களுக்கு சேவகனாக வேலை பார்ப்பார். சேவகனாக பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்வதை விட இந்த 25 நாட்கள் நாம் அனைவருமே செந்தில்நாதன் அவர்களுக்கு வேலை பார்க்க வேண்டும். 25 நாட்கள். அதன் பிறகு 5 ஆண்டுகள் நமக்கு ஒரு சேவகன் கிடைத்து விட்டார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரப்போகின்றார். நம்முடைய பிரச்சனையை சொன்னா தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க, இங்கேயே இருந்து இங்கேயே உங்களுக்கு வேலை செய்வதற்காகத்தான் செந்தில்நாதன் அவர்களுக்கு இங்கே பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார். பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க ஒரு சென்னை பக்கமே வரும். பிரச்சனையெல்லாம் முடித்து விட்டு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த பொறுப்புக்கு வரும். அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். கரூருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், அடுத்த 25 நாட்கள் வேட்பாளரால முடியாது. 18 நாள்ல எந்த ஒரு வேட்பாளருமே இவ்வளவு பெரிய பாராளுமன்ற தொகுதியை சுற்றி வந்து வாக்கு சேகரிக்க முடியாது. உதாரணத்திற்கு நான் கோயம்புத்தூரில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் கோயம்புத்தூருக்கு மொத்தமாகவே பிரச்சாரத்துக்கு 7 நாள் தாங்க என்னால் முடியுது. நான் 13 நாட்கள் தமிழ்நாடு முழுவதையும் சுற்றி வர வேண்டும். 39 தொகுதிக்கு போயிட்டு வரும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலே இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் செந்தில்நாதன் அவர்கள் ஒரு கிராமப்புற பகுதி சார்ந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கரூர்ல இங்கேயே இருக்க வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். எல்லா பக்கம் நான் போய் ஆகணுங்க, எனக்கு பொறுப்பு இருக்கிறது. வேறு வேறு இடத்துக்கு போகணும். டெல்லி கூப்பிட்டாங்கன்னா ஓடணும், சென்னையில் இருக்கணும், எல்லா வேலைகளும் செய்யணும், ஊர் பிரச்சனையும் சரி செய்ய வேண்டும். ஆனா இவருக்கு 18 நாட்கள் இருக்கு. அந்த 18 நாளும் கரூரை சுத்தி வர முடியாது. எப்படி விநாயக பகவான் சிவபெருமானையும் பார்வதியும் சுத்தி வந்து விட்டு உலகத்தை சுற்றிவிட்டேன் என்று சொன்னார்களோ, அதேபோல் செந்தில்நாதன் அவர்கள் நம்மையெல்லாம் சுற்றி வந்துவிட்டு கரூரை சுற்றி வந்து விட்டேன் என்று சொல்வார். கரூரை சுற்றி வர வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்புங்க. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்க இருக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் இருக்கு. இன்னைக்கு நம்மளை சுத்தி வந்துட்டார் அவர். எவ்வளவு நேரம் இருக்கோ சுத்தி வரட்டும், எவ்வளவு நேரம் இருக்கோ சுத்தி வரட்டும். நம்முடைய கட்சி நண்பர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எவ்வளவு பாயிண்ட் போட்டு கொடுக்கிறாங்களோ, கடுமையான வெயில்ல காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் இவர் சுத்தினா கூட எனக்கு தெரிஞ்ச கரூர் பாராளுமன்றத்தில் 10% கூட செந்தில்நாதன் அவர்கள் நேரில் போக முடியாது. அவ்வளவு பெரிய தொகுதி, 3 மாவட்டங்கள் இணைந்திருக்கக்கூடிய தொகுதி. அதனால நம்ம பெருசா எதிர்பார்க்க கூடாது. வேட்பாளர் நம்முடைய கிராமத்துக்கு வரணும், நம்ம பகுதிக்கு வரணும், நம்ம ஊர்ல பேசணும், நாமெல்லாம் நம்ம வேட்பாளருக்கு ஒரு சால்வை போட்டு நம்ம ஊர்ல அறிமுகப்படுத்தணும், அது எதிர்பார்க்க முடியாதுங்க. அதனால நீங்க வேட்பாளர்கள்ட்ட உத்தரவாதம் வாங்கிக்க. அண்ணே, ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு முன்னாடி எங்க ஊருக்கு வாங்க, ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பின்னாடி எங்க ஊருக்கு சில ஊருக்கு வாங்க, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக இன்னும் சில ஊருக்கு வாங்க. அதை வேட்பாளர்கள்ட்ட நம்ம கேட்கலாம். வேட்பாளர் அவர் நிச்சயமாக நமக்காக செய்து கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், எங்க இருக்கக்கூடிய சிவன் பார்வதியை செந்தில்நாதன் அவர்கள் சுற்றி வந்து விட்டார். அதனால் அவருக்கான நேரத்தை கொடுப்போம். அடுத்த 18 நாட்கள் கடுமையாக உழைக்கட்டும் ஐயா. நான் கரூருக்கு குறைந்தபட்சம் 4-5 முறை வந்து விடுவேன். எல்லா பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் இந்த 6 பாராளுமன்ற தொகுதிக்கும் ஏதோ ஒரு நேரம் எடுத்து வந்து விடுகிறேன். என்னாலையும் பாத்தீங்கன்னா 6 முறை வர முடியுங்க ஐயா. 6 சட்டமன்ற தொகுதி இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முறை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து விடுவேன். என்னால் செந்தில்நாதன் அவர்களுக்கு என்னுடைய கடமை, நான் செய்ய வேண்டிய கடமை. ஆனா இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும்
நம்முடைய தெரு, நம்முடைய வீதி, நம்முடைய கிராமம், நம்முடைய பூத், அங்க நாம போயிட்டு வரணும். இவருக்காக போய் ஓட்டு கேட்கணும், மோடி ஐயாவுக்காக ஓட்டு கேட்கணும். நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும் ஐயா. பூத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணும். நம்ம தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணும். வார்டில் இருக்கும், வார்டை சுத்தி வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதே. இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் அட்டார்னி பாங்க ஐயா, இந்த அட்வொகேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டரி பாங்க, இந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, நீதான் அண்ணாமலை, நீதான் செந்தில்நாதன் சொல்லுவாங்க. அதுபோல செந்தில்நாதன் அவர்கள் நோட்டரி கையெழுத்து போட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டார். நம்மை வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார். நீங்கள் வேட்பாளராக இருந்தால் எப்படி பணி செய்வீர்களோ அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை. கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சியினுடைய கடமை செந்தில்நாதன் அவருடைய கடமை. அதனால் நமக்கு பொறுப்பு செந்தில்நாதன் அவர்கள் இந்த தொகுதிக்கு. மோடி ஐயா இந்த தொகுதிக்கு பேசுவதெல்லாம் செந்தில்நாதன் மூலமாக பேசுவார். மோடி ஐயா இந்த தொகுதிக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் செந்தில்நாதன் அவர்கள் சரியாக வருகிறதா, கலெக்டர் சரியா கொண்டு போய் கொடுக்கிறாங்களா? ஏன்னா எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத அவ பேர் இந்த மாவட்டத்துக்கு. ஏன்னா மாவட்டத்தினுடைய அமைச்சரே இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு பாருங்க. ஜெயில இருந்து சமீபத்தில் பார்த்த, நீங்க தான் ஜெயிலில் இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த இத்து போன டப்பா வெளியே கொடுக்குறீங்க? இருக்கிறதா ஜெயிலில் இருக்கிறீங்க, ஜெயிலில் இருந்துகிட்டு டப்பா கொடுக்குறாங்களாமா? பாருங்க அநியாயத்தை பார்த்தீங்களா? இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சொந்தங்கள், நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இத்து போன பிஞ்சு போன டப்பா, இந்த வெள்ளியே இல்லாத கொலுசு, திரும்ப இந்த டோக்கனு, அதை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பார். இதெல்லாம் கொடுத்து கொடுத்துதான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. அடுத்து திகார் ஜெயிலுக்கு தான் போவாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால் சகோதர சகோதரர்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு தேவை இலவசம் இல்லைங்க, நமக்கு தேவை வளர்ச்சி. வளர்ச்சி நமக்கு தேவை. மோடி 5 ஆண்டு காலம் மோடியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், ஐயா பொறுப்பு உங்களுக்கு பெரிய பொறுப்புங்க ஐயா. சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வரத்தான் செய்யும். ஏன்னா புதிதாக நாம் எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம், ஒரு புதிய குடும்பமாக பார்க்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி. ஏன்னா விருந்து நம்ம விருந்து. நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேரும் பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் வரத்தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக பொறுப்பெடுத்தாம ஒரே குடும்பமாக இருக்கிறோம், தொலைபேசியில கூப்பிடல, கொஞ்சம் சொல்லாம விட்டுட்டாங்க, டக்குன்னு பாயிண்ட் போட்டுட்டாங்க, அதையெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் பெரிதுபடுத்தாம ஒரு குடும்பமாக இருந்து நாம் எல்லாம் ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக இங்கே இருந்து அற்புதமான வெற்றிக்கு பாடுபடும். அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் மிகவும் பிடித்த தலைவர். அண்ணன் கே செல்வகுமார் நமக்கு தெரியும், தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். குறிப்பாக நம்முடைய முத்தரையர் சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர். சமீபத்தில் அண்ணன் சென்னையில பார்த்து அண்ணங்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வச்சு, அண்ணா 2024 எங்களுடைய தேர்தலை பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. தேர்தலுக்கு பிறகு 2026க்குள்ள உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு என்று சொல்லி இருக்கிறார். அதனால் இங்கே தமிழர் தேசம் கட்சியை சார்ந்தவர்கள், சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். அண்ணன் கே கூட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன், கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு அதிக நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று. நிச்சயமாக வரப்போறார். மாநில அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய மகடேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் துரைராஜ் அண்ணன் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அன்பு சகோதரர்களே, நமக்கு நேரம் இல்லைங்க, வெறும் 18 நாள் தான். அதனால் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே இன்னையிலிருந்தே நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டும், வேட்பாளரை பற்றி சொல்ல வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி சொல்ல வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக 3வது முறை வர வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை மக்களுக்கு நீங்கள் விடுத்து, ஏப்ரல் 19ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் எங்க வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம், மக்கள் வாக்கு போடுறதுல, ஓட்டு போடுறதுல மிகப்பெரிய அளவில் இருக்கணும். வாக்கு சதவீதம் 90% கரூரில் நாம் தாண்ட வேண்டும். அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு வரும். ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் இங்கே வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய வெற்றி விழாவாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி கரூர் பாராளுமன்ற தொகுதியில அன்பு சகோதரர் செந்தில்நாதன் வெற்றி. எனக்கு தெரியுங்க ஐயா, மக்கள் அமைதியாக கரூரலை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பிருந்த எம்பியை பார்த்துட்டாங்க, ஜெயிலுக்கு போன அமைச்சரை பார்த்துட்டாங்க, கட்சியை பார்த்துட்டாங்க. அமைதியாக மக்கள் பொறுமையா இருக்கிறாங்க.
இந்த கோபத்தை எல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பட்டியிலே கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதரர்கள் காட்டத்தான் போகின்றார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றும் ஒரு முறை மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி